கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் கடந்த சில காலமாகவே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். இதற்கிடையே அவர் இன்று உடல்நலக் குறைவால் காலமானதாக வாட்டிகன் அறிவித்துள்ளது. கத்தோலிக்க திருச்சபை தலைவராக இருக்கும் ஒருவர் மரணம் அடைந்தால் அடுத்து என்ன நடக்கும், என்ன சடங்குகள் எல்லாம் பின்பற்றப்படும் என்பது தொடர்பாக பார்க்கலாம். உலகெங்கும் அதிக மக்கள் பின்பற்றும் மதங்களில் ஒன்றான கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தின் தலைவராக போப் ஆண்டவர் கருதப்படுகிறார். இந்த பதவியில் போப் பிரான்சிஸ் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் இருந்து வந்தார். 88 வயதான போப் பிரான்சிஸ் கடந்த சில காலமாகவே உடல்நல பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்தார். குறிப்பாக இரட்டை நிமோனியா மற்றும் நுரையீரல் தொற்று மிக மோசமாக அவரை பாதித்தது. மேலும் சிறுநீரக சிக்கலுக்கான அறிகுறிகளும் இருந்ததாக கூறப்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் இவரது உடல்நிலை மோசமான சூழலில் அவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். மருத்துவர்களின் தீவிர சிகிச்சையால் அப்போது அவரது உடல்நிலை சீரானது. மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட போப் பிரான்சிஸ் தனது வழக்கமான பணிகளையும் தொடர்ந்தார். குறிப்பாக ஈஸ்டர் தினத்தில் அவர் மக்களை நேரடியாக சந்தித்தார். இந்த சூழலில்தான் அவர் இன்று எதிர்பாராத வகையில் உயிரிழந்தார். இதை வாட்டிகன் உறுதி செய்துள்ளது. போப் பிரான்சிஸ் ஈஸ்டர் திங்கட்கிழமை ஏப்ரல் 21ஆம் தேதி தனது 88வது வயதில் வாட்டிகனில் உள்ள தனது இல்லத்தில் காலமானதாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில் அறிவித்திருக்கிறார்கள். கத்தோலிக்க கிறிஸ்துவ மத தலைவர் உயிரிழந்துள்ள நிலையில் அடுத்து வாட்டிகனில் என்ன நடக்கும், அங்கு பின்பற்றப்படும் சடங்குகள் பற்றி பார்க்கலாம். போப் பதவியிலிருந்து ஒருவர் மரணமடையும் போது வாட்டிகன் இன்டர்ரெக்னம் எனப்படும் இடைக்கால காலத்திற்குள் நுழைகிறது. போப் மரணம் முதல் புதிய போப் தேர்வாகும் வரையிலான காலகட்டத்தை தான் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். முதலில் போப் மரணத்தை வாட்டிகன் நகரின் வருவாய் நிர்வாகி அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்வார். அவர் போப் அருகே சென்று அவரது பெயரை சொல்லி 3 முறை அழைக்க வேண்டும். அதற்கு அவர் பதிலளிக்கவில்லை என்றால் போப் மரணமடைந்து விட்டதாக அறிவிக்கப்படும். இப்போது மருத்துவ நடைமுறைகள் வந்துவிட்ட போதிலும் கூட இன்னும் இந்த பழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. முன்பு போப்பின் நெற்றியில் சிறிய வெள்ளி சுத்தியலை தட்டும் நடைமுறையும் இருந்தது. ஆனால் 1963ஆம் ஆண்டுடன் அந்த நடைமுறை நிறுத்தப்பட்டுவிட்டது. தொடர்ந்து போப் மரணம் குறித்து உலகெங்கும் உள்ள தேவாலயங்களுக்கு தெரிவிக்கப்படும். இதனையடுத்து உலகெங்கும் உள்ள தேவாலயங்கள் துக்கத்தில் தங்களது மணிகளை ஒலிப்பார்கள். வாட்டிகனில் போப் வாழ்ந்த இல்லம் பூட்டப்படும். அவரது ஆட்சி முடிவுக்கு வந்ததை குறிப்பிடும் வகையில் போப் மோதிரம் மற்றும் முத்திரையை அழித்து விடுவார்கள். தொடர்ந்து பொதுமக்களுக்கு போப் மரணம் குறித்து அறிவிக்கப்படும். போப் இறுதிச் சடங்கு என்பது அவர் உயிரிழந்து 4 to 6 நாட்களுக்குள் நடக்க வேண்டும். உலகெங்கும் உள்ள தேவாலயங்களில் 9 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும். பொதுவாக போப் செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிகாவில் அடக்கம் செய்யப்படுவார். போப் பிரான்சிஸ் மறைவுக்கு பிறகு புதிய போப் ஆண்டவராக யார் தேர்வு செய்யப்படுவார், அவர் எப்படி தேர்வு செய்யப்படுவார் என்பது பற்றியும் பார்க்கலாம். பொதுவாக போப் ஆண்டவர் ஒருவர் இறந்தாலோ புதிய போப் ஆண்டவர் நியமிக்கப்பட இருந்தாலோ ரகசிய தேர்தல் செயல்முறை நடத்தப்படும் என கூறப்படுகிறது. அதாவது போப் ஆண்டவர் பதவி காலியானது முதல் 15 to 20 நாட்களுக்குள் 80 வயதுக்குட்பட்ட கார்டினல்கள் உலகம் முழுவதிலிருந்தும் வந்து வரிசையை தீர்மானிப்பதற்கான ரகசிய தேர்தல் செயல்முறையான போப் ஆண்டவர் மாநாட்டில் பங்கேற்பார்கள். அதன்படி இவர்கள் அனைவரும் அந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள். வாட்டிகனுக்கான வெளியுறவு செயலாளர், ஐரோப்பாவின் பிஷப்கள் பேரவையின் முன்னாள் தலைவர், நீதி மற்றும் அமைதிக்கான கவுன்சிலின் முன்னாள் தலைவர், மக்களின் சுவிசேஷத்திற்கான சபையின் தலைவர் மற்றும் மணிலாவின் முன்னாள் பேராயர். 2022ஆம் ஆண்டு மே மாதம் முதல் இத்தாலியின் ஆயர் பேரவையின் தலைவராக உள்ளவர் என பலரும் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள். இவர்களில் ஒருவருக்குத்தான் அடுத்த போப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தேர்தலில் இந்தியாவிலிருந்து 80 வயதுக்குட்பட்ட 4 கார்டினல்கள் போப் ஆண்டவர் மாநாட்டில் வாக்களிக்க தகுதியுடையவர்கள். அதன்படி இந்தியாவிலிருந்து கார்டினல் பிலிப் நெரி ஃபெராவோ, கார்டினல் கிலிமிஸ் பெசிலியோஸ், கார்டினல் ஆண்டனி பூலா, கார்டினல் ஜார்ஜ் ஜேக்கப் கூவாக்கர், இவர்கள் 4 பேரும் இந்தியா சார்பில் போப் ஆண்டவர் தேர்வுக்கு வாக்களிக்க தகுதியுடையவர்களாவர். வாட்டிகனில் நடைபெறும் தேர்தலின் போது ஒரு வேட்பாளர் 3/2 பங்கு பெரும்பான்மையை பெறும் வரை பல சுற்றுகளில் வாக்களிப்பார்கள். போப் ஒருவரை தேர்ந்தெடுக்காத ஒவ்வொரு சுற்று வாக்களிப்புக்கும் தேவாலயத்திலிருந்து கருப்பு புகை வெளியேறும். ஒரு கட்டத்தில் வெள்ளை புகை வெளியேறும் பட்சத்தில் புதிய போப்பின் தேர்வை அது குறிக்கிறது.